ஒரு குழந்தை தான் சாப்பிட்ட பிளேட்டை கிளீன் பண்ணாட்டி அது ஒழுக்க பிரச்சனை இல்லை, அவனுடைய எதிர்கால பிரச்சனை. பிளேட் முக்கியம் இல்ல, ஒருத்தர் அழுக்கு பண்ணத இன்னொருத்தர் சுத்தம் செய்யும் போது கற்றுக்கொள்ளும் பாடம் தான் முக்கியம். பெற்றோர் ஒவ்வொரு தடவையும் குழந்தை அழுக்கு பண்ணதை சுத்தம் படுத்தும் போது ஒரு அமைதியான பாடத்தை கற்றுக் கொடுக்கறாங்க. அது என்னன்னா, நீ பொறுப்பு எதுவும் எடுக்க வேண்டியதில்லை, வேற யாராவது செய்வாங்க. இந்த பாடம் பிள்ளைங்க மனசுல ஆழமா பதிஞ்சிட்டுனா அது ரொம்ப ஆபத்து. இப்படிப்பட்ட குழந்தைங்க பெரியவங்களான பிறகு அடுத்தவங்களையே டிபெண்ட் பண்ணுவாங்க, அதிகமா எதிர்பார்ப்பாங்க. ஆனா இவங்க கொஞ்சமா பங்களிப்பாங்க. அடுத்தவங்க இவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பாராட்டணும், புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ கூட எடுக்க மாட்டாங்க. எதை பார்த்தாலும் குறைச்சி சொல்லுவாங்க, புலம்புவாங்க. தங்களுடைய வேலை, பாஸ், வாய்ப்பு இப்படி எல்லாத்துலயும் தப்பு கண்டுபிடிப்பாங்க. கழுவப்படாத தட்டு சின்ன விஷயமா தோணலாம், ஆனா அது ஒரு மனிதன் வாழ்க்கையை எப்படி ஃபேஸ் பண்றாங்கிறத வெளிப்படுத்துது. வீட்டுல உதவி செய்யறது தண்டனை இல்ல, அது ஒழுக்கத்தை போதிக்குது. தன்னுடைய சொந்த குப்பையை சுத்தப்படுத்தும் குழந்தை தன் கிட்ட உள்ளத மதிக்க கத்துக்கிடுது. வீட்டை நீட்டா வச்சுக்க தெரிஞ்சுக்குது. எதுவும் தானா கிடைக்கிறது இல்லைன்னு புரிஞ்சுக்குது. பெற்றோருங்க பிள்ளைங்க கிட்ட உன் வீடு ஹோட்டல் இல்ல, இங்க யாரும் உன் வேலைக்காரங்க இல்லைன்னு சொல்லி கொடுத்து வளருங்க. நீ குப்பையாக்குனா அதை சுத்தம் செய், நீ பயன்படுத்தினா அதை கழுவு, நீ ஒழுங்கின்மையை உண்டாக்குனா அதை சரி செய்யுன்னு கண்டிப்பா சொல்லுங்க. தான் சுமக்க வேண்டிய சுமைய மற்றவங்க சுமக்கட்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு என்னைக்கு மறையுதோ அன்னைக்குதான் பிள்ளைங்க முதிர்ச்சி அடைறாங்க. கவனமா பிள்ளைங்களை வளருங்க. தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான்.